மதுரையில் பாஜக சார்பில் நடைபெறவிருக்கும் முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் மாநாடு என கூறியுள்ள அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, அந்த மாநாடு மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்தும் மாநாடு எனவும் அது ஒரு சங்கிகள் மாநாடு எனவும் கடிந்துரைத்துள்ளார். ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு அரசியல் மாநாடு. மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற மாநாடு, அது சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றேன். நான் ஏற்கனவே கூறியது போல் உண்மையான முருக பக்தர்கள், தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருக பக்தர்கள் நிச்சயம் இந்த ஆட்சியை போற்றுவதும் புகழ்வதுமாக இருக்கின்றார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் பழனியிலே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு நடைபெற்றது. அதே போல் திருச்செந்தூரிலே 400 கோடி ரூபாய் செலவிலே 200 கோடி ரூபாய் HCL நிறுவனத்தோடு சேர்ந்து திருக்கோயிலுடைய நிதியையும் சேர்த்து 400 கோடி ரூபாய் செலவிலே தற்போது திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த மாதம் 7/7/2025 அன்று அதற்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. அதை கூட தடுப்பதற்கு ஒரு சில சக்திகள் நீதிமன்றங்களை நாடிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே அது எல்லோருக்குமான மாநாடு அல்ல. முழுக்க முழுக்க திரும்ப சொல்லுகிறேன், சங்கிகளுடைய மாநாடு, பாரதிய ஜனதாவின் மாநாடே தவிர அறம் சார்ந்த மாநாடு அல்ல அந்த மாநாடு.